அடக்குமுறை அரசியலுக்கு தான் அஞ்சுபவர் அல்ல என்று கூறியுள்ள தாவேக தலைவர் விஜய், முதலமைச்சரின் சொந்த மாவட்டமான திருவாரூரை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கடந்த வாரம் திருச்சி, அரியலூர் மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தாவேக தலைவர் விஜய் அதன் தொடர்ச்சியாக நேற்று நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் பரப்புரையில் ஈடுபட்டார். நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் ரவுண்டானா பகுதியில் விஜயின் பிரச்சார வாகனத்திற்கு உற்சாக வரவேற்பு அளித்த தொண்டர்கள் விஜய்க்கு ஆளுயர மாலை அணிவித்தனர். மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் உரையாற்றிய விஜய் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பிரச்சனைகள் குறித்து பட்டியலிட்டார். இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம். கொண்டு வந்தாங்களா? மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைச்சாங்களா? அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்த்தியாவது பெருக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் என மத்திய அரசு பிரித்து பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழத் தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள், நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள். இப்படி பிரிச்சு பார்த்து பேசுறதுக்கு நாம ஒண்ணு பாசிச பாஜக அரசும் கிடையாது. வீக்கெண்ட் பிரச்சாரத்திற்கான காரணத்தை விஜய் தெரிவித்தார். உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். மேலும் அடக்குமுறை அரசியலுக்கு தான் அஞ்சுபவர் அல்ல என்றும் விஜய் கூறினார். அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அதுலயும் அது பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தான் பேசுறது? இதை தாண்டி ஒரு ரூல் ஒன்று போட்டாங்க. பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா, பஸ்ஸை விட்டு வெளியில வரக்கூடாதான், கையை இவ்வளவுதான் தூக்கணுமா, இப்படியே வரணுமா. தொடர்ந்து திருவாரூர் சென்று தெற்கு வீதியில் தோளில் பச்சை துண்டுடன் பிரச்சாரம் செய்த தாவேக தலைவர் திருவாரூர் மாவட்டத்தை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என்றார். உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்துல ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார்? மேலும் நெல் கொள்முதலின் போது விவசாயிகளிடம் 40 ரூபாய் லஞ்சம் பெறப்படுவதாக குற்றம் சாட்டினார். இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்ல ஏத்தி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். உங்களுக்கு வேணா 40க்கு 40னா அது எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம். ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு 40க்கு 40னா அவங்க வயிற்றுல அடிச்சு நீங்க வாங்கின அந்த கமிஷன். கூட்டம் ஓட்டாக மாறாது என்ற விமர்சனம் குறித்தும் விஜய் பேசினார். நண்பா, ஒரே ஒரு டவுட், எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? பொய்யான தேர்தல் அறிக்கையை தவிர்த்து எது சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்வதாகவும் விஜய் கூறினார்.